தளபதி நடித்த குருவி படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் தளபதி ஒரு பாய் கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆடுறதும், கோச்சா மருமகன் தளபதியை பார்த்துட்டு துப்பாக்கி கொண்டு சுடுறதும், அது கண்ணாடியும் தெரியாமல் முழிக்கிறதும் நம்ம கவனிச்சிருப்போம். அடுத்து கோச்சா மருமகன் தளபதியை துரத்த திருசகையை பிடிச்சிட்டு ஓட, தளபதி கோச்சா மருமகன் கிட்டேன்னு தப்பிக்க ட்ரெயினை நோக்கி குருவி மாதிரி பறக்க நம்ம பார்த்துருப்போம். அடுத்து கோச்சா தளபதியை லிஃப்ட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு லிஃப்ட் வயரை கட் பண்ணி மண்ணுக்குள்ளே அனுப்பிட்டோம் நினப்பில் அங்கேருந்து போக, கோச்சா மருமகன் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க, கல்யாண வேலை எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு சிங்கமுத்து பையனை கொண்டுட்டேன்னு சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம். இதில் என்னென்னா, இந்த சண்டை காட்சி சென்னையில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சண்டை காட்சி நடக்கும்போது கோச்சா மருமகன் திருசா அங்கே தான் இருக்கிறது அவங்க கவனிக்கலாம். கோச்சா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது மட்டும் அந்த 2 பேரும் கல்யாண வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் கோச்சா மட்டும் இங்கே இருப்பாராம். அது எப்படி? தளபதி அண்ணா நடித்த வாரிசு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் தளபதி பாட்டில் மாசா வந்து கேட்டில் உள்ள பூட்டை கோடாரி வச்சு உடைக்கிறத பார்க்கலாம். அடுத்து அந்த பூட்டு கீழே விழுகிறது கூட நம்மளால் பார்க்க முடியும். அப்போ தளபதி கேட்கறவை திறக்கும் போது பார்த்தா தளபதி கையில் அந்த கோடாரி இருக்காது. அடுத்து அந்த கோடாரி பறந்து வந்த மாதிரி தளபதி பிடிச்சிருப்பாரு.